இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின். இன்னைக்கு சொல்லல சார் இத. ஸ்டாலினை தெருவில் நிறுத்துவார்கள். பல காரணங்களுக்காக சொன்னேன். அதிகாரிகளை நீங்க நம்புனீங்கன்னா உங்களை தெருவில் தான் நிறுத்துவாங்க. ஒரு 4 கான்ஸ்டபிள் பண்ண தப்புக்கு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பண்ணாதான் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மற்ற மாவட்டங்களில் இருக்கிற எஸ்பிக்களுக்கெல்லாம் பயம் வரும். நம்ம கண்காணிக்க தவறினால் என்ன நடக்குது? எஸ்பிக்கு அதுக்கு சம்பந்தமே கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காத்திருப்போர் பட்டியல கொண்டாந்து ஹெட் ஆஃபீஸ்ல உட்கார வச்சாங்களா? இந்த பயம் வரணும் சார். நான் சொல்றது புரியுதுங்களா? இது முதலமைச்சர் தான் ஏற்படுத்த முடியும். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளிதான். அரசன் எவ்வளி கீழே ஊழியர் அவ்வளிதான். அவர் அப்படியே கண்டுக்காம இருந்தாருன்னா அவன் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவான். இவர் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். 1000 பம்மாத்து சொல்லட்டும் சார். இந்த மரணத்துக்கு முதலமைச்சர் தான் சார் பொறுப்பேற்றுக்கணும். இல்ல ஒட்டுமொத்த இமேஜுமே ஒரு டேமேஜ் ஆயிருக்குன்னு அப்படி எல்லாம் நீங்க எங்க பாருங்க. அப்ப எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க? அந்த அரசு அதனுடைய அரசியல் திருப்பி ஒரு துளி கூட அரசியல் பேசாதீங்க சார். நான் பேச விரும்பல. ஸ்டாலினை கிழிக்கிறதுக்கு இந்த ஆட்சியை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. லஞ்ச ஊழல் இருக்கு. அதை பத்தி அண்ணாதிமுக என்னைக்காவது பேசியிருக்கா சார்? இந்த ஆட்சியில் தலை விரித்து ஆடுகிற லஞ்சத்தை பத்தி எடப்பாடி என்னைக்காவது பேசியிருக்காரா? சும்மா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல, பேச மாட்டார். ஏன்னா அதுல 2 பேரும் கூட்டு. ஏன்னா அவர் பண்ண தப்பு இவர் எடுப்பார், ஃபைல் எடுப்பார், வழக்கு பண்ணி கண்டுக்காத, நானும் கண்டுக்கல. அதனால அதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு சார். லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிப்பாங்கன்னு தயவு செய்து நம்பாதீங்க. அதனால அரசியலே பேசாதீங்க, அதை பத்தியே பேசாதீங்க. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவர் சாட்டன்னு அடிக்கிறது சொல்லுவார்ல சார். நிஜமா சாட்டையை கொஞ்சம் கண்ணில் காட்டு. இரும்பு கரம் கொண்டு அடக்கும். ஆமா, என்னத்தையாவது ஒன்ன காமிச்சு 90 நாளைக்குள்ள இந்த வழக்கை முடிக்கலைன்னா நிஜமாகவே அஜித்குமாருடைய சாவுக்கு நேரடி காரணமே இந்த அரசு தானோன்னு இன்னொரு குற்றச்சாட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வரும். நான் கடுமையான வார்த்தைகளை சொல்லல. மீதம் இருக்கிற காவலர்களை காப்பாத்துறதுக்காக சொல்றேன். அவர்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வந்து அவர்கள் தங்களை தாங்களே காப்பாத்திக்கணும்னா இந்த வழக்கின் தீர்ப்பு 90 நாட்களுக்குள் வரணும். நீதிமன்றமே எதையும் மறைக்க கூடாது, மறைக்க முயற்சிக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்ல நடக்குது. இங்க ட்ரையல் கோர்ட்ல போனாதான் பல கூத்த நீங்க எதிர்பார்க்க முடியும். இவங்களுக்கு இன்னையோட 2 நாள்ல வேலை முடிஞ்சு போயிடும். கடுமையான வார்த்தைகள் தான், அரசுக்கு அறிவுரை, எச்சரிக்கை எல்லாம் வருது. வழக்கு எங்க நடக்கும்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்கும், மாவட்ட அளவிலான கோர்ட்ல நடக்கும். அங்க நடக்கிற போதுதான் அரசு தன் கவனம், அது சிபிஐக்கு மாத்துறீங்களோ சிபிசிஐடியா நடத்த போதோ எது நடந்தாலும் அதை வேகப்படுத்துகிற கடமை இந்த அரசுக்கு இருக்கு. செய்யறாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதுல பாத்தீங்களா திமுக அரசு அப்படின்னு திமுக தமிழ்நாடு அரசுன்னு தான் விமர்சிக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்த கூடாது. எடப்பாடி மட்டும் சொன்னீங்களே கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதுக்கான தண்டனை தான் அவர் அனுபவிச்சார். நான் இப்ப சொன்னேன் 2 வித்தியாசத்தை தான் சொல்லி இந்த அரசை நான் பாராட்டுறேன். இதுவரைக்கும் 2 நாள் நடவடிக்கைகள் நிஜமாகவே பாராட்ட தகுந்ததா இருக்கு. இனிமேல் என்ன செஞ்சா இந்த பாராட்டு தொடரும், நிஜமாவே உங்க மனசுல நல்ல எண்ணம் இருக்குன்னு நான் நம்பணும்னா, என்னை போன்ற நம்பணும்னா, தமிழ்நாட்டு மக்கள் நம்பணும்னா, இந்த வழக்கை ஞானசேகரன் வழக்கில் காட்டிய அதே வேகத்தை காட்டி தீர்ப்பை வாங்கி தரணும்.